ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன யோசனை? உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிறாய். எனக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே எனக்கு தெரிந்ததுதான். சாய்க்கு ஒன்றும் தெரியவில்லை, சாய்க்கு ஒன்றும் தெரியவில்லை, சாய்க்கு ஒன்றும் தெரியவில்லை. இதுதான் உன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையே. முதலில் ஏதாவது கோபம் வந்து விட்டது என்று வைத்துக்கோ. உன்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை, சாய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை, நான் என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்னு சாய்க்கு புரியவே இல்லை அப்படின்னு. உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுன்னா இவங்கதான் அம்மா அப்பா, இவங்கதான் வாழ்க்கை தானே, இவங்கதான் அக்கா தங்கச்சி காட்டுறதுன்னா, உன்னை படிக்க வச்சதுன்னா, எல்லா விஷயமும் செஞ்சதுன்னா, இப்ப கஷ்டப்பட்டு படுத்த பத்தியா அதுவும் நான் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல சந்தோஷம் கொடுக்க போறதும் நான் தான். ஆக மொத்தத்துல எனக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயம் கூட அசையாது. புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய நாள் கஷ்டப்பட்டுட்ட. சின்ன வயசுல இருந்து அடுத்தவங்களுக்கு அடிமையா இருந்து நிறைய விஷயம் கஷ்டப்பட்டுட்ட. ஆனா இனி வரும் காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு கூட நீ கஷ்டம் ஒண்ணுமே பட மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டேன், ஆனா நான் செஞ்சுதான் கட்ட போறேனே. வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிறைய இடத்தில் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது. நீ கூட நினைத்தாய் நாம் செய்யும் விஷயங்கள் தான் கஷ்டத்தை தருகிறதோ என்று. நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு செஞ்சாலும் அது கஷ்டம் தெரியுது, மற்றவங்க செஞ்சு கொடுத்தாலும் அது கஷ்டத்தை தான் தருது. ஆக மொத்தம் இப்போ உனக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் நீ எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா போடும். விடு, எல்லா விஷயத்தையும் விடு, குழப்பத்தெல்லாம் விடு. எல்லா நிமிஷமும் உன் வாழ்க்கையில அற்புதம் என்ற ஒன்று நடக்கும்னு நம்பு. நிறைய நாள் நானும் பார்த்துட்டேன், எத்தனையோ நாள் உன்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு இந்த விஷயம் செய்யணும்னு நினைப்பேன், ஆனா பயத்தாலேயே அந்த விஷயத்த செய்ய மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவ தெரியுமா? இன்னொரு விஷயம், நீ ஒரு விஷயத்த முதல் நாள் செஞ்சிருப்ப, அது நல்லபடியா உனக்கு அமைஞ்சிருக்காது. அதனால மற்றவன்கிட்ட கேட்பேன், இந்த விஷயத்த செய்யலாமா அப்படின்னு கேட்பேன். அதுவும் நடக்காது நல்லபடியா. அப்படி குழம்பி தவிப்ப பாரு. நான் சொன்னது நடக்கல, மத்தவங்க சொன்னது நடக்கல, அப்ப எப்படிதான் நடக்கணும்? முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. இப்போ நேரம் சரியில்லை, அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணமே நேரம் சரியில்லை, அது மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. நீ முடிவெடுத்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையிலையும் எடுத்தாலும் சரிதான். அதாவது குடும்பத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. அது எப்படின்னா, அந்த ஆள் எல்லோருடைய குடும்பத்துல இருக்கிற செய்தியும் தெரியணும், எல்லோரும் குடும்பத்துல இருக்கிற செய்தியும் தெரிஞ்சு எல்லாருக்கும் முடிவு நாங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க. அந்த மாதிரி ஆட்கள் எடுத்தா கூட நடக்காது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ எடுக்கிறது உனக்கு தப்பா போயிட்டு அடுத்தவங்க எடுக்கிறது முடிவு சரியா இருக்குன்னு நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தெரியும், இந்த விஷயம்தான் நடக்க போகுது, இந்த விஷயம்தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா யோசனை, இந்த விஷயத்த செஞ்சோம்னா இந்த நாளுக்கு இந்த கிழமைக்கு இது உபயோகமா இருக்கும்னு நீ யோசிப்ப. ஆனா உன்னுடைய வேறொருத்தரும் உன் வாழ்க்கையில அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அவன் படிக்க போயிட்டே இருப்பான். அதனால இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான்னு எதையும் போட்டு கலப்பிட்டாரு. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் கூடும், துன்பமும் குறைஞ்சிரும். இன்பம் கூட ஆரம்பிக்கும். அது எப்போனா மற்றவனுடைய பேச்சை கேட்காம உன்னோட பேச்சை நீ கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற பத்தியா, அப்ப எல்லா நிமிஷமும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா விஷயத்துலயும் உன் பேச்சை கேட்க. புரிஞ்சுதா? மற்றவன் பேச்சை கேட்காத, அது உனக்கு சரியா இருக்காது. உன்னுடைய எண்ணங்களோ மிக சிறந்தது. இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதற்காக சில தடைகள் தடுமாற்றங்கள்லாம் வருது. ஆனா உன் எண்ணமும் அழகானது, உன் எண்ணமும் அற்புதமானது. கூடிய சீக்கிரமா
கூடிய சீக்கிரமா நீ யோசிச்சு செய்யற விஷயமே உனக்கு பிரம்மாண்டமா மாறும். மாறாது, நடக்காது, முடியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கும். எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். வெளிப்படையாக மறைக்காம விஷயத்த சொல்லட்டா, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை வருவதற்கு காரணம் கர்மவினை. என்ன சாயவோதான் கர்மவினை 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 அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறேன். உண்மை அதுதான். போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த சில விஷயங்கள், அடுத்தவர் மனதை புண்படுத்திய விஷயங்களால நீ இப்பொழுது புண்பட்டு நிற்கிறாய். நான் உனக்கு இந்த ஜென்மத்தில் கூட சொல்வேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான். எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாத. யார் என்ன சொல்றான்னு திரும்பி கூட அவங்க என்ன பேசிட்டாங்க, அதனால நானும் அவங்கள பேசுவேன் அப்படின்னு திரும்ப கூட பேசாதன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தவனை திட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை நீ மாதி திட்ட போக அவனுக்கு என்ன தெரியுமா தோணும்? அதான் இவன் நம்ம திட்டணும், அவனை திட்டான், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு முடிஞ்சிடும். கடவுளால யாருக்கும் எந்த தீர்ப்பையும் சரியா வழங்க முடியாது. நீ தான் பதிலுக்கு பதிலே கொடுத்துட்டியே. நீ அவனும் உன்னை திட்டினா நீயே திட்டானு. ஆனா உன்னை திட்டி, ஒரு நபர் உன்னை திட்டி அந்த அந்த திட்டுக்கு மறுபடி நீ எதுவும் பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோ, தெய்வம் நின்று கேட்கும், ஆட விடும். நீங்க நினைக்கிறீங்க தப்பு பண்றவன் ஆடிட்டு இருக்கான்னு, ஆட விடும். ஆனா ஒரு நாள் நிச்சயமா அழிச்சிடும். உலகத்துல அவனை விட கஷ்டப்படுறவன் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். புரிஞ்சுதா? அதனால யாரெல்லாம் உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உன்னை தேவையில்லாம நீ தப்பே பண்ணியிருக்க மாட்ட ஆனா உன்னை திட்டிகிட்டே இருக்காங்களோ, அவங்கள கூடிய சீக்கிரமாவே அனுபவிப்பாங்க. தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சுலபமாக கிடைக்கவில்லை. ஆனால் அதை தடுக்க பலர் இருக்கிறார்கள். சுலபமாக எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காது. ஆனால் அதை தடுத்து நிறுத்த அத்தனை பேர். என்ன நியாயம்? பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கண்ணா. தங்கமான பிள்ளையே, இவங்க தடுக்கிறாங்க அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பயப்படாம எல்லா விஷயத்துலையும் என் அப்பா இருக்காரு. யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தணும், எனக்கு நல்லதே நடக்கக்கூடாது, கெட்டது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதிலடி கொடுப்பாருன்னு நினச்சிக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்பேன். இந்த சாயுடைய பிள்ளைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதுமே கூடிதான் இருக்கும். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை இறக்கி வைத்து மற்றவர்களுக்கு நேராக கஷ்டப்படுத்தி எனக்கு எப்பொழுதுமே பழக்கம் அல்ல. நீ, உன் குடும்பம், உன்னுடைய பிடித்தவர்கள் அனைவருமே நன்றாகவும் நல்ல நல்ல வளங்களுடனும் நல்ல நல்ல எதிர்காலங்களுடனும் இருப்பார்கள். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். சின்ன சின்ன பயங்களோ கண்ணீரோ வேண்டாம். என் மீது பாரத்தை முழுமையாக போட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். உங்களுக்கு தேடும் வரம் நிச்சயமாக கிடைக்கும். அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நான் வரம் கொடுப்பதில்லை. ஆனால் உனக்கோ வரத்தை கொடுக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. எல்லா நிமிஷமும் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்காதீர்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டு. அது சீக்கிரமாகவே அனுபவிக்க பாருங்கள். நானும் உங்களுக்கு தருகிறேன். தராமல் எல்லாம் அல்ல, நீங்கள் தாருங்கள். நான் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறேன் என்று சொல்லாது, தருவேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உனக்கு தருவேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே இனி வரும் நாள் இருக்கும். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை நிம்மதியாக வாழ வைத்து, உன்னை அற்புதமாக சந்தோஷமாக வாழ வைத்து, உலகம் என்றால் இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதா என்று நீயே பார்த்து வியக்கும் வண்ணம் உனக்கெல்லாம் நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.